அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சைக்காலஜியை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 10th புக்கையும் நம்ம வந்து பக்காவாக பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சியை வந்து இன்னைக்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜிகே. ஓகேங்களா? பொது அறிவு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பொது அறிவில் கேட்கப்படக்கூடிய அந்த 10 கேள்விகளில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ கேள்விகளை கவர் பண்ண முடியுமோ அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதா வந்து பிளானுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வேற எந்த கொஸ்டின் இல்லை, ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர், யாருங்க? ஹெரோடோட்டஸ். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஹெரோடோட்டஸ் தான் வந்து வரலாற்றின் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் தான் வந்து முதல்ல இந்த வரலாற்று குறிப்புகள்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து வரலாற்றின் தந்தைன்னு சொல்லி யார் அழைக்கப்படுவாரானா இந்த ஹெரோடோட்டஸ் தான் வந்து அழைக்கப்படுவார். ஓகேங்களா? அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? ஸோ ஹரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் யார்? சூப்பர், யாருங்க? சார்லஸ் மேசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் ஹரப்பாவை பற்றி தன்னோட நூலில் முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு, 1826 1826 வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, முதல்ல தன்னோட நூலில் ஹரப்பா நாகரிகத்தோட ஈடுபாடுகளை பற்றி விவரித்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னே சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சோர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது? பாருங்க. ஸோ செங்கற்களால கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் இருந்திருக்கும். அது எந்த மாநிலத்தில் வந்து கண்டறியப்பட்டது? சூப்பர், எங்கங்க? ராகி கர்கி. ஓகேங்களா? ஸோ ராகி கர்கின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குது? ஹரியானா. சூப்பர், ராகி கர்கி வந்து ஹரியானாவில் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஹரியானா தான். ஹரியானாவில் தான் வந்து அந்த செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த தானிய களஞ்சியம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கண்டறியப்பட்டிருக்கும். அடுத்து, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஸோ மனிதன் முதல்ல கண்டறிஞ்சு பயன்படுத்திய உலோகம் எது? சூப்பர், எதுங்க? செம்பு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மனிதன் முதல்ல பயன்படுத்தி கண்டறிஞ்சு அதை பயன்படுத்திய உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு தான் வந்து முதல்ல வந்து கண்டறியப்பட்டிருக்கும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகோட மிக தொன்மையான நாகரிகம்னா அது எந்த நாகரிகம்? சூப்பர், எதுங்க? மெசபடோமியா நாகரிகம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். மெசபடோமியா நாகரிகம் தான் உலகிலே வந்து மிக தொன்மையான ஒரு நாகரிகம். அடுத்து, பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பொறுமையா பார்த்ததுக்கான ஆன்சர் எது வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர். கோவில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது காஞ்சி. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. கோவில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி தான். இது வந்து கரெக்ட் தான். அடுத்து, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? காளிதாசர். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து, கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று. ஸோ 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்று என கூறியவர் மெகஸ்தனிஸ். இந்த கூற்று வந்து தவறுங்க. ஏங்க, எனக்கு யார் சொல்லியிருப்பாரு? யுவான் சுவாங் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? யுவான் சுவாங் தான் அதை வந்து சொல்லியிருப்பாரு. 7 இந்த புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னவர் வந்து யுவான் சுவாங். ஓகேங்களா? அப்ப இது வந்து தவறுங்க. ஓகேங்களா? அப்ப மீதி 3 வந்து சரியா இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சென்னை அருகே பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலாக கண்டறிந்த சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
பாருங்க. ஸோ சென்னைக்கு அருகே பல்லாவரத்தில் முதல்ல பழங்கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதை கண்டறிந்த சர் ராபர்ட் புரூஸ் பூட் அப்படின்றவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? சூப்பர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். அவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கான ஒரு கேள்விங்க. எந்த ஆண்டு அவர் பல்லாவரத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாரு? ஸோ ராபர்ட் புரூஸ் பூட் அப்படின்றவர் அகழ்வாராய்ச்சி பண்ண அந்த ஆண்டு எது? இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளேஷன் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து, புதிய கற்கால சான்றுகள் கிடைத்த பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாருங்க, புதிய கற்கால அந்த சான்றுகள் வந்து பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து கிடைச்சிருக்கும். அந்த பையம்பள்ளி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா எந்த மாவட்டங்க? வேலூர் மாவட்டம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து அந்த பையம்பள்ளி வந்து காணப்படுகிறது. தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து எது தவறா இருக்கு? அதாவது இந்த சிந்து சமவெளி நகரங்கள் வந்து இருந்தது இல்லையா, அந்த நகரங்கள்ல முக்கியமான இடங்கள் வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து இருந்தது அப்படின்னு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ நீங்க ஆன்சர் எடுக்கலாம். நம்ம இப்போ சொல்லிடுறோம் பாருங்க. தோலோவீரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். கரெக்டுங்க. ஓகேங்களா? காலிபங்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேள்விகள் நடத்தப்பட்ட அந்த பீடங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் காலிபங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான். அதுவும் கரெக்ட் தான். காலிபங்கன். ஓகேங்களா? அதுவும் கரெக்ட் தான். ராகி கர்கி. ஓகேங்களா? என்னதுங்க? ராகி கர்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ராகி அர்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது டிரான்ஸ்லேட்ல எப்படி மாறும்? ராகி கர்கி. அது வந்து ஹரியானால இருக்கு. இப்பதான் பார்த்தோம் தானிய களஞ்சியம் ராகி கர்கி ஹரியானா. இதுவும் கரெக்ட் தாங்க. சுர்கோடா அப்படின்றது வந்து ராஜஸ்தான் அப்படின்றது வந்து தவறுங்க. ஏன்னா சுர்கோடா அப்படின்றது எங்க இருக்கக்கூடிய இடங்க? இதுவும் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஓகேங்களா? அப்ப குஜராத்னு வந்திருக்கணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க. ஓகேங்களா? சூப்பர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது சரியா இருக்கு, எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. 3மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். சூப்பர். ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர். அரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றிருப்பாங்க. ஆமாங்க, கூற்று 1 கரெக்ட் தான். இரட்டை பயிரிடல் முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அரப்பா பண்பாட்டில் குதிரைகள் இல்லை. ஆமாங்க, இவங்க குதிரைகளும் தெரிஞ்சுன்னு இருக்க மாட்டாங்க. அதே போல இரும்பும் வந்து இவங்களுக்கு தெரியாது. இவங்க அறியாத உலோகம் அப்படின்னா இரும்பு, அறியாத விலங்கு அப்படின்னா குதிரை. அவங்க இதுவும் கரெக்ட் தான். ஹரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டன. ஆமாங்க, அரப்பா நாகரிகத்துல மாடுகள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கும்? செபு அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டிருக்கும். இந்த கூற்றும் கரெக்ட் தான். அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கு. இதுக்கான ஆன்சர் அது டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கோம். நான் வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. ஸோ வரலாற்றின் தந்தை அப்படின்னா ஹெரோடோட்டஸ். ஹரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளில் முதல்ல ஆராய்ஞ்சவர் வந்து சார்லஸ் மேசன் 1826 ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது? எந்த மாநிலம்னா ஹரியானா, ராகி கர்கி. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னா செம்பு தான். உலகின் மிக தொன்மையான நாகரிகம்னா மெசபடோமியா. இதுல தவறா இருக்கிறது 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியம் ஒன்றுன்னு சொன்னவர் யுவான் ஸ்வாங். சென்னை அருகே பல்லாவரத்தில் பழங்கால கற்கால கருவியில் முதலில் கண்டறிந்த ராபர்ட் புரூஸ் பூட் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவரானா இங்கிலாந்து நாடு. ஓகேங்களா? ஸோ இவரோட நேம் தான் மேக்சிமம் கேட்பாங்க. நான் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக எந்த நாடுன்னு கேட்டிருக்கேன். புதிய கற்கால சான்று கிடைத்த பையம்பள்ளி எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இதுல தவறா எது இருக்குங்க? சுர்கோடா அப்படின்றது தான் தவறு. அது வந்து குஜராத் அப்படின்றது வந்திருக்கணும். இதுல கூட்டுரை கவனில எல்லாமே சரிதான். ஓகேங்களா? அனைத்துமே இதுல கரெக்டா தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. மெசபடோமியா புராணங்களில் குறிப்பிடப்படும் அஜா எனும் பறவை எதை குறிக்கிறது? ஸோ மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெசபடோமியா பொறுத்தவரையிலும் இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டுகள்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அது மாதிரி மெசபடோமியா புராணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹஜா அப்படின்ற ஒரு பறவை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பறவை எந்த பறவையை குறிக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்லேயும் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு இதே போல வந்து 10 கொஸ்டின்ஸாக கொடுத்தா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸோட கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் மட்டும் ஹெரோடோட்டஸ், ஹரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை முதல் கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் மட்டும் சார்லஸ் மேசன், இப்படி கொடுத்துட்டுங்களா? அப்படி கொடுத்தா அதனால இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் இப்படி போட்டால் என்ன ப்ளஸ்னா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியதை நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு ப்ளஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி இருந்தால் ஓகே அப்படின்றதையும் சொல்லுங்க. சரி, ஜிகே மட்டும் நான் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை நான் உங்களுக்கு பாயிண்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்தோம்னா அதில் பாயிண்ட் மட்டும். ஸோ ஹிஸ்ட்ரியில் அதே போல் எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அந்த டாபிக் எடுத்தால் அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோவில் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.
புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.